அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழை மரத்தில் அதிகப்படியான சீப்புகள் உருவாகிறதுக்கும் தாரோட எடையை நம்ம அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும். அதேமாரி நம்ம வாழை பயிர் பண்ணுறோன்னா நம்ம மருந்தாம்பு பயிராக வாழை மரத்தில் பக்கக்கன்று நம்ம எப்போ எதுவும் விடுவோம். அந்த பக்கக்கன்று விடுறது நம்ம எப்போலேருந்து விடலாம், எப்போலேருந்து விடக்கூடாது. வாழை மரத்தில் தார் தள்ளினதுக்கப்புறம் வாழை மரத்தில் உருவாக்கக்கூடிய அந்த ஆண் பூ நம்ம உடச்சி விடணும். அப்படி நம்ம உடச்சி விடும்போது தான் வாழை மரத்தில் அந்த சீப்புகள்லாம் ஒரே ஈவனாக ஒரே சைஸில் வரும். அந்த ஆண் பூவை நம்ம எப்போ உடச்சி விடணும், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம வாழை பயிர் பண்ணுறோம். வாழையோட இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு இடைவெளி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காற்றோட்டம் இல்லாட்டினா இந்த சீப்புகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடும். அந்த காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த பயிர் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பூவன், கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, மொந்தை இது போன்ற மரங்களுக்கெல்லாம் 7க்கு 7 இந்த ரேஞ்சில் தான் இடைவெளி விட்டு வாழை நடவு பண்ணுவாங்க. இப்படி நடவு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு 880 கன்றுலேருந்து 900 வாழை வரைக்கும் நடலாம். இதுதான் இந்த 7க்கு 7 விட்டால் இந்த ஸ்பேஸில் இவ்வளோ வாழை தான் பிடிக்கும். இதுவே நம்ம திசு வாழையோ இல்லாட்டி நேந்திரம் நம்ம நடவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது 6க்கு 6, ஏன்னா அது ஒரே ஈவனாக ஒரே சைஸில் வளரக்கூடிய கண்கள். அதுக்கு 6க்கு 6 இடைவெளி விட்டு நட்டாலே போதுங்க. அப்படி நம்ம விடும்போது ஒரு ஏக்கருக்கு 1210 மரம் வரைக்கும் நம்ம நடவு பண்ணலாம். இந்த ரேஞ்சிலையும் இப்போ வாழை இடைவெளி விட்டு நட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழை மரங்கிறது ஒரு 10லேருந்து 12 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணக்கூடிய ஒரு பயிருங்க. இதில் செவ்வாழை மட்டும் ஒரு 13 மாதம் ஆகும். மற்ற அனைத்து விதமான வாழையுமே 10லேருந்து 12 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். வாழை மரத்தில் அதிகப்படியான சீப்புகள் உருவாகணும்னா அதுக்கு முக்கியமான 3 பருவங்களில் நம்ம உரங்கள் கொடுக்கணுங்க. நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவோம் பார்க்கும்போது, இந்த தார் தள்ளுற அந்த ஸ்டேஜில் போய்ட்டு அதிகப்படியான உரங்கள் கொடுப்பாங்க. அதாவது இந்த 7வது மாதம் தார் வெளில அந்த பூ அப்போ தான் தள்ளும். அந்த நேரத்தில் நம்ம உரம் கொடுத்தா சரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுக்குறது கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் தான் அதிகப்படியான உரங்கள் கொடுப்பாங்க. இப்படி பண்ணிடக்கூடாதுங்க. வாழை மரத்துக்கு முக்கியமான 3 பருவங்கள் இருக்குது. 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம். இந்த 3 பருவத்துலேயும் நம்ம சரியான அளவில் நம்ம உரங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன் நம்ம 3வது மாதம்னு சொல்கிறோன்னு பார்க்கும்போது, இந்த 3வது மாதம் வாழை மரத்தில் கரு உருவாகிற ஸ்டேஜுங்க. அதாவது வாழை மரத்தில் தண்டு எந்த அளவுக்கு ஊக்கமாக வருதோ அந்த அளவுக்கு தான் வெளில வரக்கூடிய தாரோட சீப்புகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லாவே நோட் பண்ணி பார்க்கலாம். தண்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா தாரோட சைஸும் சின்னதாக இருக்கும், அதிக அளவு சீப்புகளும் இருக்காது. அதே தாரோட தண்டு நல்லா ஊக்கமாக நல்லா பெருசாக இருக்கும்போது வெளில தள்ளக்கூடிய அந்த தாரோட சீப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட எடையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். காயை பார்க்கும்போது நல்லா பெருசாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன பார்க்கும்போது, இது 3வது மாதமே அந்த கரு உண்டாக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த தாரோட அந்த சீப்புகள் அந்த 3வது மாதமே உருவாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலே வாழைக்கு நம்ம சரியான உரங்கள் கொடுத்தே ஆகணுங்க. அதாவது NPKங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்லாம் அந்த 3வது மாதத்துலேருந்தே சரியான விகிதத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம 3 மாதம் வரைக்கும் பெருசாக நம்ம கண்டுக்காமல் ஒரு 6வது மாதம், 7வது மாதம் கொண்டு போயிட்டு நம்ம தார் தள்ளினதுக்கப்புறம் கொடுக்கும்போது பெருசாக அதை அட்டி ஏன்னா கரு உண்டாகிறது 3வது மாதமே உண்டாகுது. அப்போக்கே அதுக்கு தேவையான சக்திகள் கொடுக்காம நம்ம பூ தள்ளினதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது அந்த வெளில பூ மட்டும்தான் அந்த சைஸ் மயனாக கொஞ்சம் மாறுங்க. பெருசாக எந்த வகையான அதிகப்படியான சீப்புகள் உருவாக்க முடியாது. அதனால் ஆரம்ப காலத்திலே ஒரு 3 மாதத்துலேருந்து நம்ம உரங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இதில் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. அதாவது வாழை மரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது, வாழை மரம் குளத்தள்ளும் போது அந்த வாழை மரத்தில் குறைஞ்சது 13லேருந்து 15 இலைகள் இருக்கணுங்க. அதாவது குலை தள்ளுற அந்த ஸ்டேஜில் வாழை மரத்தில் பச்சை இலை 13லேருந்து 15 இலை இருந்துச்சுன்னா அந்த மரம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதுவே அந்த 15 இலைக்கு அதாவது கம்மியாக இருக்குது, அதாவது 13லேருந்து 15 இலைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 8 இலை 9 இலை தான் இருக்குன்னா அந்த இலைகள் எந்தெந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட சீப்புகளோட எண்ணிக்கையும் அந்த அளவுக்கு கம்மியாகுது அப்படின்னு தான் அர்த்தம். இது குலை தள்ளுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 இலை இருக்கணும். குலை தள்ளினதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு 10 இலை இருக்குங்க. நீங்கள் எண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த வாழை மரத்தில் குறைஞ்சது 10 இலை இருக்கும். அப்படி இருக்க மரம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மரங்க. ஏன்னா அந்த 10 இலைகள் இருக்கும்போது தான் அந்த மரத்துக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை அப்போ தான் நடைபெறும். அந்த இலைகளில் அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அதுக்கப்புறம் தான் அந்த தாரோட அந்த வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இலைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒளிச்சேர்க்கை அதாட்டி பண்ண முடியாது. அதனால் தாரை பார்க்கும்போதே பெருசாக முதிர்ச்சி அடையாமல் ரொம்ப ரொம்ப சின்ன சீப்புகளாக தான் இருக்கும். அதனால் அந்த இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் ஆரம்ப காலத்துலேருந்தே வாழை மரத்தை அப்படி பார்த்து நம்ம வளர்க்கணும். ஏன்னா அது குழந்த மாதிரி தான் வளரும். இந்த வாழை மரத்துக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேங்க. அடுத்து தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம வாழை மரத்துக்கு பக்கக்கன்றுகள் வந்து நம்ம எப்போ விடலாம் எப்போ விடக்கூடாதுன்னு பார்க்கும்போது, பக்கக்கன்று வந்து 7 மாதம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக விடக்கூடாதுங்க. அப்படி 7 மாதம் வரைக்கும் நம்ம பக்கக்கன்றுகளை வந்து விட்டுட்டோன்னா அது வாட்டி பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 7 மாதம் வரைக்கும் பக்கக்கன்று இல்லாமல் 7வது மாதத்துக்கு மேலே, அதாவது அந்த தார் தள்ளதுக்கப்புறம் பக்கக்கன்றுகள் விடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பக்கக்கன்று விட்டுறதும் ஒரே ஒரு கன்று மட்டும் தாங்க விடணும். 2 கன்று எதுவும் விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு கன்று மட்டும் தான் விடணும். இது வந்து மருதாணி பயிர் தாங்க. பக்கக்கன்று வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் நம்ம விடும்போது தான் அந்த தார் வந்து ஒரே ஆரோக்கியமாக சீராக வளரும். இதே வந்து பக்கக்கன்று வந்து நம்ம ஆரம்பத்திலே ஒரு 3வது மாதம் 4வது மாதம்லாம் விட்டோன்னா அந்த தாய்மரம், அதாவது பெரிய தாய்மரம் வந்து சத்துக்களை உரியும். அந்த உரியிற சத்துக்களை வந்து இந்த பக்கக்கன்று வந்து அங்கேருந்து அது உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால் அந்த மரமும் பெருசாக வந்து வளர்ச்சி அடையாது, இந்த மரமும் வளர்ச்சி அடையாது. இது ரெண்டுமே பார்க்கும்போது ஒரே ஈவனாகவே இருக்கும். இதனால் அதுலேருந்து வெளில வரக்கூடிய தார்களோட அந்த சீப்புகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3வது மாதம்லாம் நம்ம பக்கக்கன்று விடும்போது அந்த தாய் மரம் வந்து தாழ் தள்ளுற அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போகுங்க. எப்போதும் 7வது மாதம்லாம் பூ வெளில தள்ளுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கக்கன்று வந்து நம்ம 3வது மாதம் விட்ட காரணத்தாட்டி என்ன ஆகும் பார்க்கும்போது அது 8வது மாதம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அந்த பூ வந்து அங்கே உள்ளே அந்த தண்ணிலே சிக்கிக்கிட்டே அதாட்டி வந்து வெளில தள்ள முடியாது. ஏன்னா சத்துக்கள் வந்து அதாட்டி இல்லை. அந்த நேரத்தில் அந்த பூ வெளில தள்ளும் போது அதுக்கு அதிகப்படியான சத்துக்கள் வந்து தேவைப்படும். அதை வந்து அந்த பக்கக்கன்று உறிஞ்சி எடுக்கிற காரணத்தாட்டி அதாட்டி வெளில வந்து தாரை கூட தள்ள முடியாத ஸ்டேஜுக்கு கூட போயிடும். அது மட்டும் இல்லாமல் காற்றோட்டங்கிறது பெருசாக இருக்காதுங்க. ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், அது வந்து இடைவெளி விடுறதும் இதேமாரி பக்கக்கன்றுகள் வந்து நம்ம அகற்றுறதுமே அந்த காற்றோட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து தார் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மரம் வச்சுருக்கும் போது காடு வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இதுவே இந்த பக்கக்கன்று வந்து நம்ம ஆரம்பத்தில் விடும்போது அதுலேருந்து வந்து அதிகப்படியான பக்கக்கன்று வேறு முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது 3வது மாதம்லாம் விட்டோம்னா அதுலேருந்து பக்கக்கன்று அதிகமாக வரும்போது அந்த பக்கக்கன்றுகளில் வந்து அதிகப்படியான கூன்வண்டும் அதுக்கப்புறம் தண்டு துளைப்பான், இது ரெண்டுமே அந்த இடத்துல தான் போயிட்டு அது வந்து ஒழிஞ்சிக்கும். அதாவது அந்த வண்டு வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து தாய் மரத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். பக்கக்கன்றை வந்து நம்மளாட்டி கவனிக்க முடியும், பெருசாக நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அது வந்து ஆரோக்கியமாக தானே இருக்குது, அதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் தாய் மரத்தை தாக்கக்கூடிய இந்த கூன் வண்டு அதுமாதிரி இந்த தண்டு துளைப்பான்லாம் இந்த பக்கக்கன்று உள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கிற காரணத்தாட்டி இதாட்டி வந்து சீக்கிரமாக மரத்துக்கு வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க. இதனால தான் ஆரம்ப காலத்தில் பக்கக்கன்று விடாதீங்க. ஒரு 7 மாதம் அது வந்து பூ தள்ளி தார் வந்து வெளில வந்ததுக்கப்புறமே பக்கக்கன்று விடுங்க அப்படின்னு நம்ம எப்போதும் நம்ம சொல்கிறது. அதேமாதிரி வாழை மரத்தில் வந்து தார் தள்ளினதுக்கப்புறம் பூ வந்து நம்ம எப்போ உடைக்கணும் அப்படின்னு பெரும்பான்மை விவசாயிகள் வந்து கேட்குறாங்க. பூ நம்ம எப்போ உடைக்கணும்னு பார்க்கும்போது வாழை மரத்தில் வந்து கடைசி சீப்பு தள்ளினதுக்கப்புறம் வாழை மரத்தில் ஒரு 10லேருந்து 15 மீட்டர், அதாவது அந்த கடைசி சீப்புலேருந்து ஒரு 10லேருந்து 15 மீட்டர் தள்ளி அந்த கடைசி முட்டை, அதாவது இந்த ஆண் முட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆண் பூவை வந்து நம்ம உடைச்சி விடலாங்க. இதுமாரி நம்ம உடைக்க போகும்போது மழை இல்லாத காலங்களில் வந்து உடைக்கணும். அதாவது பூ உடைக்கும் போது எப்போதுமே மழை பெய்யக்கூடாது. வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த நேரத்தில் தான் நம்ம பூ உடைக்கணும். மதிய நேரமோ இல்லாட்டி அதிகப்படியான வெயில் வந்து எப்போ அடிக்குதோ அப்போ பூ உடைக்கும் போது மரத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்புமே வராது. ஏன்னா நம்ம பூ உடைக்கும் போது அந்த மரத்துலேருந்து அப்படியே அந்த பால் மாதிரி ஒன்று உடைச்சிக்கிட்டே இருக்கும் வெள்ளை கலரில். அந்த பால் வந்து மதிய நேரமாக வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தாட்டி நாங்கள் பார்க்கும்போது அந்த பால் வந்து சுண்டி போய் அந்த இடம் வந்து அப்படியே ஆறிடுங்க. அதாவது திரும்பி வந்து பால் வந்து உடைச்சிக்கிட்டு இருக்காது, அந்த இடம் வந்து ஈரமாகவும் இருக்காது, அப்போயே வந்து காஞ்சி போயிடும். இது மழை காலங்களில் வந்து நம்ம இந்த பூ உடைக்கும் போது, அதாவது மழை பெய்யும் போது ரொம்ப ஈரமாக இருக்க சமயத்தில் நம்ம பூ உடைக்கும் போது என்ன பார்க்கும்போது அந்த பால் வடிகிற வந்து அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரப்பதம் வந்து அந்த இதுலேயே அப்படியே அந்த இடத்த வந்து காய விடாமல் பண்ணுறதுனால அதாட்டி அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வருங்க. அதாவது நீங்கள் நுண்ணியல்கள்லாம் பார்க்கலாம், அந்த தாரோட காம்புலேருந்து அப்படியே காஞ்சிகிட்டே போகும். அப்படியே நீங்கள் சைட்லேருந்து கூட பார்க்கலாம். மழைக்காலங்களில் பூ உடைக்கிறவங்க அந்த பாதிப்பு வந்து அதிகப்படியாக வருது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்கிறேன். இல்லத்துமே மழை வந்து அதிகப்படியாக பெஞ்சிட்டு தான் இருக்குது, ஆனால் பூ உடைச்சி தான் ஆகணும். இதுக்கு மேலே விட்டால் தாரோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும், அதனால் பூ உடைக்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா மழை காலத்தில் நீங்கள் பூ உடைக்கிற மாதிரி இருந்தாலுமே உடைச்சதுக்கப்புறம் மழைக்காலங்களில் மட்டுமே அந்த தாரோட அந்த காம்போட நுனிப்பகுதியில் அந்த பால் வடிவங்களுங்க அதில் வந்து சிஓசியோ இல்லாட்டி சூடோமோனஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து தடை விட்டுருங்க. இப்படி தடை விடும்போது தாரில் வந்து எந்த விதமான பூஞ்சான தாக்குதல் எதுவுமே வராது. இல்லாட்டி இந்த நம்ம எதுவுமே நம்ம பண்ணாமல் விட்டோம்னா இந்த நுனியாளிகள் வந்து கண்டிப்பாக வருங்க. இப்போ சில விவசாயிகள் வந்து இப்படி இருக்க காரணத்திலே பூவை உடைக்காமல் விட்டுலாம், தம்பி எதுக்கு தம்பி உடைச்சிக்கிட்டு உடைச்சா பிரச்சனையும் வருது அப்படிம்பாங்க. நம்ம உடைக்காமல் விட்டால் இதை விட இன்னும் பெரிய பிரச்சனை வருங்க. நம்ம உடைக்காமல் விட்டோம்னா நாங்கள் பார்க்கும்போது இந்த பூ வெளில தள்ளி இந்த கடைசி சீப்பு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஆண் மூட்டு மட்டும் தான் இருக்குது, இந்த ஆண் பூ மட்டும் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கீழே வந்து நம்ம அதிகப்படியான
பொட்டாஸ் உரங்களோ இல்லாட்டி சீயனோ இது போன்ற உரங்கள் வந்து கொடுப்போம். அந்த சத்துக்கள் இந்த மரம் வந்து உறிஞ்சி அந்த முட்டு, அதாவது அந்த பூவோட முட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே தான் போயிட்டு சேரும். அதுக்கப்புறம் தான் சீப்புகளுக்கு வரும். அதனால் அதிகப்படியான அந்த சத்துக்கள் வந்து இந்த பூவுக்கு போகிறதுனால மரத்துக்கு கிடைக்காதனால அந்த தார் வந்து அப்படியே சுண்டி போய் தான் இருக்கும். அதாவது பெருசாக வந்து வளர்ச்சி இருக்காது. பார்க்கும்போதே வந்து காய் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம கொடுத்த உரத்துக்குமே அந்த வளர்ச்சி வந்து போதுமானதாக இருக்காது. அதனால தான் வந்து பூவில் வந்து கடைசி சீப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 மீட்டர் தள்ளி வந்து நம்ம அந்த பூ உடைச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி வாழை மரத்தில் வேறு என்ன நம்ம கவனிக்கணும்னு பார்க்கும்போது, வாழை மரத்தில் காஞ்சி தொங்கக்கூடிய அந்த காஞ்ச இலைகளை மட்டும் கட் பண்ணுங்கள். பச்சை இலைகளை எந்த அளவுக்கும் கட் பண்ணுறதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை இலை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காஞ்சி சைடில் தொங்கக்கூடிய அந்த காஞ்ச இலைகள், அதுக்கப்புறம் அந்த காஞ்சி தொங்கக்கூடிய அந்த மஞ்சள் இலைகளை மட்டும் கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணும்போது வாழை மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழை மரத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம், அதாவது பக்கக்கன்று நம்ம எப்போ அகற்றலாம், எப்போ நம்ம விடலாம், அதே மாதிரி வந்து பூ வந்து நம்ம எப்போ உடைக்கணும், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.